மேஷராசி அன்பர்களே, ராசிநாதன் 2 தவழ்வதால் அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் விளங்குகிறார். ராசிநாதன் 2 தவழும் போது அல்லது செல்லும் போது தனவிருத்தி கூடும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் சில பல நெகட்டிவ்கள் நம்மை விட்டு விலகும். மனைவியினுடைய குடும்பத்தார் உதவி செய்வர். அது மட்டுமல்ல, இன்றைய நாள் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் விளங்குவதால் ஆயில்யநாதன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 5ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருப்பது தன் குழந்தைகளுக்காக பிரயாத்தம் செய்யப்படும் உயர் படிப்பு, திருமணம் அல்லது அவர்களுடைய எதிர்கால நிகழ்வுகளுக்காக போதிய வருவாயை முதலீடு செய்தல் ஆகிய அனைத்து விஷயங்களும் நடைபெறும். இன்று குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து தன்னுடைய கடகராசில் சந்திரனுடன் சென்று இருக்கிறார். இது பொதுவாகவே மகா சரஸ்வதி யோகம். தாயார் லாபமும் தந்தைக்கு சில பல நன்மைகளும் விளங்கும். தந்தையால் எதிர்காலத்திற்கு வேண்டிய அச்சாரம் இடுவதற்கு உகந்த நாள். அயல்நாடு சென்ற தன் தந்தைமார்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பெரும் பணத்தை அனுப்பி வீடு வாசகமாக யோகம் கிட்டும். அது மட்டுமல்ல, 7 சனி விளங்கினாலும் குரு பார்ப்பதால் 75 விழுக்காடுகள் பிரச்சனை இல்லாமல் போகும். மூத்தவருக்கு உடல்நிலை பாதித்து சரியாகும். இளைய சகோதரிக்கு படிப்பு விஷயத்தில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்காக குடும்பம் அமைவதற்கான திருமண யோகம் கிட்டும். 5இல் இருக்கும் கேது பகவான் சிறு சிறு குறைகளை குழந்தைகளும் தருவார். தனக்கும் மனக்குழப்பத்தை தருவார். ஆகையால் நண்பர்களிடம் பார்த்து பழகவும். இன்றைய காலகட்டம் கால சர்வதோஷம். ஆகையால் எதிலும் முந்தி முதல் கால் வைத்து அகலக்கால் வைத்து சில பல நிகழ்வுகளை கெடுதல்